தனியாக நின்று வெற்றி பெறும் பெரும் படை தாவிக்க என அக்கட்சியின் தலைவர் விஜய் பேசியிருப்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கோவை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். விஜய்க்கு என்ன தெரியும் அரசியலை பற்றி ஒன்றும் தெரியாது. அவர் ஒரு நடிகர். நடித்தாலே வருஷத்துக்கு ஒரு 2 படம் நடித்தாலும் ஒரு 200 கோடி 250 கோடி வருமானம் இருக்குது. அதை விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா மக்களுக்கு நல்லது செய்யிருக்கா? அவருக்கு ஆல்ரெடி வருஷத்துக்கு ஒரு 300 கோடி ரூபா வருமானம் வருது. ஏன் அந்த பணத்தில் ஒரு 100 கோடி ரூபா மக்களுக்கு செலவு பண்ண வேண்டியது தானே? எதுக்கு அரசியலுக்கு வரணும்? தனித்து நின்று போட்டி போட தான் நிற்கிறாரு. அவர் தனித்து நின்னால நல்லா அப்படியாக ஜெயிச்சிருவார். நிறையா பேர் அவருக்கு வேண்டி காத்துட்ருக்குறாங்க. அதை நினச்சதை சாதிக்கணும்னு அவர் இருக்கிறார். மக்களுக்கு நல்லா செய்யணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் இருக்கிறார். அப்படி தான் வச்சுக்கணும் தனக்கு இருக்கா இது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதான் மக்களை நல்லா நம்ம அம்மாவாட்ட காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்கிறாரு. தனியாக போட்டிட்டாலும் கூட்டணியோட போட்டிட்டாலும் விஜய்னால ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா மக்கள் ஆதரவு ஆளுங்கட்சிக்கு தான் இருக்குது. ஆனால் வெளியில் சொல்லலாம், நான் வந்துடுவேன் போயிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் விஜய்க்கு 100க்கு 100% அவர் ஜெயிக்கிறதே கஷ்டம். அவர் வின் பண்ணுறதே கஷ்டம். கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இல்லைங்க. ஆனால் சொல்லலாம், நான் கூட்டணி சேர்ந்தால் ஜெயிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. கூட்டணி இல்லாத பட்சத்தில் மக்கள் கூட்டணி இருக்கே, அப்புறம் என்ன நம்மளுக்கு தேவைப்படுது? மக்களே இருக்கும் போது அவர் எதுக்கு கூட்டணி போட்டு அடுத்த கட்சி எங்களுக்கு வேணும் நாங்கள் எதுக்கு சொல்ல போகிறோம்? மக்கள் இத்தனை பேர் இருக்கோம். ஒரு போராட்டம் வைக்கிறார், ஒரு ஆர்ப்பாட்டம் வைக்கிறோன்னா அத்தனை மக்கள் திரண்டு வராது. யாருக்காண்டி? ஒரு தலைவர், எங்கள் தளபதி விஜய்காண்டி தான். மக்கள் குரல் பகுதியில் கோவை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.